நான் வாங்கி குடுத்தேன், உயிரிழந்தாங்க. சில்க் ஸ்மிதா மரணத்துல நடந்தது என்ன? தமிழ் சினிமாவுல ஒரு காலத்துல அதிக பிரபலமா இருந்த கவர்ச்சி நடிகைகள்ல சில்க் ஸ்மிதாவும் முக்கியமானவங்க. இப்போ மாதிரி இல்லாம அப்போதைய காலகட்டத்துல தமிழ் சினிமாவுல கவர்ச்சி நடிகைகளுக்கு அப்படின்னு தனியா ஒரு மார்க்கெட் இருந்துச்சு. பெரும்பாலும் மக்கள் மத்தியில வரவேற்பு பெற்ற கவர்ச்சி நடிகைகளுக்கு தொடர்ந்து படங்கள்ல வாய்ப்பு கிடைச்சிட்டு வந்தது. ஒரு சில பாடல்கள்ல மட்டும் டான்ஸ் ஆடினாலும் கூட அதுக்கு அதிகமான தொகையை அவங்க சம்பளமா வாங்கிக்குவாங்க. அது மட்டும் இல்லாம ரஜினி, கமல் மாதிரியான பெரிய நடிகர்கள் படங்கள்ல அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்படி இருந்த கவர்ச்சி நடிகைகள்ல அதிகமா வரவேற்பு பெற்றவங்களா இருந்தது சில்க் ஸ்மிதா. விஜயலட்சுமி அப்படிங்கிற இயற்கை பெயரை கொண்ட இவங்க ஆந்திராவை சேர்ந்தவங்க. வறுமை காரணமா வேலை தேடி அவங்க தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. அப்பதான் அவங்களுக்கு சினிமாவுல வாய்ப்பு கிடைச்சது. சினிமாவுல எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் நடிக்கலாம் அப்படின்னு அவங்க காத்திருந்தாங்க. அந்த சமயத்துல வினு சக்கரவர்த்தி இயக்குன வண்டி சக்கரம் படத்துல முதன் முதலா வாய்ப்ப பெற்றாங்க சில்க் ஸ்மிதா. அந்த படத்துல அவங்களோட பேரு சில்க் அப்படின்னு இருந்ததுனால பின்னாட்கள்ல அதையே அவங்களோட பேரா மாத்திக்கிட்டாங்க. தமிழ் சினிமாவுல அப்போ அறிமுகமாகி இருந்தாலும், அதுக்கப்புறமா தென்னிந்தியா முழுக்கவும் அவங்களுக்கு வரவேற்பு அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சது. சில்க் ஸ்மிதாவ வச்சு அதிகமா திரைப்படம் இயக்குன இயக்குனர்கள்ல பாலு மகேந்திரா முக்கியமானவரு. தன்னோட திரைப்படங்கள்ல எப்பவுமே சில்க் ஸ்மிதாவ அவரு பேரழகியா தான் காட்டிட்டு வந்திருக்காரு. அவர் படங்கள்ல அதிகமான வரவேற்பு பெற்றிருக்காங்க சில்க் ஸ்மிதா. இப்படி தமிழ் சினிமாவ கலக்கிட்டு வந்த சில்க் ஸ்மிதா சில காலத்துக்கு பின்னாடி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அது அப்போ திரைத்துறையினருக்கு ரொம்ப பேருக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமா இருந்துச்சு. இந்த நிலையில இத பத்தி நடிகர் ஆனந்த்ராஜ் ஒரு பேட்டியில சில விஷயங்கள சொல்லியிருக்காரு. அதுல அவரு பேசும்பொழுது, "எனக்கு சில்க் ஸ்மிதா நல்ல தோழியா இருந்தாங்க. சில்க் ஸ்மிதாவோட வாழ்க்கை வரலாற்ற டர்ட்டி பிக்சர் அப்படிங்கிற ஒரு படமா எடுத்தாங்க. அத பார்த்தேன். அதுல சில்க்ஸ் பத்தின நெறைய விஷயங்கள சொல்லவே இல்ல. அந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டிருந்தா, நான் இன்னும் நெறைய விஷயங்கள சொல்லியிருப்பேன். சில்க் ஸ்மிதா இறக்கறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் நான் ஒரு கன்னட படத்துல வில்லனா நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த படத்துல ஒரு ஐட்டம் டான்ஸ் இருக்கிறதா சொன்னாங்க. நான் உடனே அதுல சில்க் ஸ்மிதாவ ஆட வைக்கலாம் அப்படின்னு பரிந்துரை பண்ணேன். அவங்களும் ஒத்துக்கிட்டு அதுக்கான சம்பள செக்கையும் என்கிட்ட குடுத்தாங்க. ஆனா அந்த பாட்டு படமாக்கப்பட திட்டமிட்டிருந்த நாள்ல தான் சில்க் ஸ்மிதா தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டதா செய்தி வந்துச்சு. அத கேட்டு படக்குழு மொத்தமும் அதிர்ந்து போயிட்டோம். அதுக்கப்புறமா படப்பிடிப்ப நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனந்த்ராஜ். ஆந்திராவ பூர்வீகமா கொண்ட ஸ்ரீரெட்டி தெலுங்கு திரைப்படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க இந்திய அளவுல பேசுபொருளாக காரணம் நடுத்தெருவுல நிர்வாண போராட்டம் செஞ்சதுக்கு அப்புறமா அந்த காரணத்த தெரிஞ்சு திரையுலகமே ஸ்தம்பிச்சு போச்சு. இதுக்கு காரணம் திரையுலகத்துல நடிக்க வாய்ப்புகள வாங்கி தர்றதா சொல்லி நெறைய பேரு தன்ன பாலியல் ரீதியா பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு லிஸ்டையே வெளியிட்டு அதிர வச்சாங்க. அதுக்கப்புறமா தெலுங்கு சினிமாவுல இருக்கிற முன்னணி பிரபலங்கள் மட்டும் இல்லாம எல்லாருமே என்ன பண்றது அப்படின்னு தெரியாம கிடுகிடுன்னு நடுங்கிட்டாங்க. தெலுங்கு திரைப்பட இண்டஸ்ட்ரி மட்டும் அப்படி கிடையாது. தமிழ் இண்டஸ்ட்ரியிலயும் நெறைய ஆட்கள் நெறைய பேர் இருக்காங்க அப்படின்னு தமிழ்ல தன்னை சீரழிச்சவங்களோட விவரங்களையும் பட்டியல் போட்டு தென்னிந்தியாவையே ஆட வச்சாங்க. அந்த வகையில இப்போ மறுபடியும் பிரபல யூடியூபர் அப்புறம் நடிகையுமான ஸ்ரீரெட்டி தன்னோட யூடியூப் சேனல்ல பேட்டி கொடுக்கும்போது சொன்ன கருத்துக்கள் சர்ச்சையை கிளப்பியிருக்கு. இதுக்கு காரணம் இவங்க ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுல இருந்து நாரா லோகேஷ் உள்ளிட்டவங்கள பத்தி கருத்துக்கள் சொன்ன விதம் தான் சர்ச்சைக்கு காரணமாயிடுச்சு. பாலியல் புகார்கள் சொன்னதோட மட்டும் இல்லாம தன்னை சீரழிச்ச பிரபலங்கள் பத்தி பட்டியல் போட்ட ஸ்ரீரெட்டி இப்போ சந்திரபாபு நாயுடு, பவன் கல்யாண், நாரா லோகேஷ், அமைச்சர் அனிதா பத்தி சமூக வலைதளத்துல கருத்துக்கள வெளியிட்டிருக்காங்க. இதுக்கப்புறமா எந்த புத்துல எந்த பாம்பு இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமொழி உண்மையானது மாதிரி ரசிகர்கள் அவங்களுக்குள்ள இந்த விஷயம் பத்தி பேசிட்டு வராங்க. இந்த தின்னு குரங்கு மாதிரி ஸ்ரீரெட்டி இதுவரைக்கும் யார் யார் மேல குற்றம் சாட்டி இருக்காங்களோ அந்த குற்றம் சாட்டப்பட்ட நடிகர்களோ பிரபலங்களோ இத பத்தி இன்னைக்கு வரைக்கும் வாய் எதுவுமே திறக்கல. இந்த நிலையில ஸ்ரீரெட்டி பப்ளிசிட்டிக்காகத்தான் இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு வராங்க அப்படின்னு பரவலான குற்றச்சாட்டு இருக்கிறதுக்கு காரணம் இவங்க சொன்ன விஷயங்களுக்கு ஆதாரம் இல்லாம இருக்கிறது தான். அப்படி ஆதாரம் மட்டும் இருந்திருந்தா இன்னைக்கு ஸ்ரீரெட்டி வேற அப்படின்னு செய்யாறு பாலு சொல்லியிருக்காரு.